இந்த வீடியோ நம்ம எந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து புதுசாக லான்ச் ஆக போகிற VIVO V29, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா VIVO V29e. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி ஒரு பர்சனல் கான்ஸில் சொல்லி ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாவது ஃபோன் வாங்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். VIVO V29 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் குவாட் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 nits கொடுத்துருக்காங்க. இதே VIVO V29e டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் அவங்களும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1300 nits கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வருது. டிஸ்பிளே டைப் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே டைப்ல தான் வருது. இந்த ரெண்டு ஃபோன் எதுவும் டிஸ்பிளே பெட்டரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக VIVO V29 டிஸ்பிளே தான் பெட்டரா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அதில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால டிஸ்பிளே வினர் வந்து பார்த்தீங்கன்னா VIVO V29 தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் VIVO V29 வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 778G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே VIVO V29e வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸர் எதோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக V29 இருக்கேன் Qualcomm Snapdragon 778G ப்ராசஸரோட பவர் தான் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு ஃபோன் எது கேமிங் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக VIVO V29 தான். அதனால ப்ராசஸர் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா V29 தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா VIVO V29 பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. இதே VIVO V29e வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட 8 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்லையும் 50 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் ஏதோ கேமரா கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னதான் V29e அதிகமான மெகாபிக்சல் கொடுத்துருந்தாலும் கேமரா கிளாரிட்டின்னு பார்க்கும்போது V29 தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால கேமரா வந்து பார்த்தீங்கன்னா V29 தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி VIVO V29 பார்த்தீங்கன்னா 4600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட் கொடுத்துருக்காங்க. இதே V29e வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜர் வந்து 44 வாட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா V29e தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா V29 தான் பெஸ்ட்டாக இருக்கும். என்னதான் சார்ஜிங் ஸ்பீடு அதிகமாக கொடுத்தாலும் பேட்டரி பேக்கப் தான் மெயின். அதனால பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா V29e தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா Android 13 பண்டச் ஓஎஸ்ல தான் ரன் ஆகுது. சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா V29க்கு 3 வருஷம் ஓஎஸ் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் அதே மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும். நமக்கு இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா அது இந்தியா லான்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் VIVO V29eயோட 8GB RAM 256GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இவங்க 695 ப்ராசரை இந்த அளவுக்கு சேல் பண்ணால் 778G 35K மேலே போயிடும். VIVO V29 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் வந்து கரெக்டாக தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகணும் 2 நாள் இருக்கு. நெக்ஸ்ட் VIVO V29 ப்ரோஸ் கண்டிப்பாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் தான் கம்மியாக இருக்கும். V29 வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஸோ பட்ஜெட்டில் V சீரிஸில் ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக V29 தான் வாங்கணும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டும் 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸும் 1300 nits கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. V29 பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும். கேமரா V29 ஈக்குவலாக இல்லைனாலும் இந்த ரேஞ்சில் இருக்க மற்ற ஃபோனை விட நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் V29 கான்ஸ் விவோவில் என்னதான் நல்ல டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் V29 வந்து பார்த்தீங்கன்னா குவாட் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்லாம் இன்னும் நல்லா இருக்கும். கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா V29 கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு. ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 695 ப்ராசர் 28,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக 44 வாட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் VIVO V29 ப்ரோஸ் V29 வந்து பார்த்தீங்கன்னா குவாட் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராசராக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இருக்கு. இது ஒரு நல்ல ப்ராசரா இல்லை கெட்ட ப்ராசரானு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை. நெக்ஸ்ட் VIVO V29 கான்ஸ் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 400 mAh கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா இதே V29 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா V29 வாங்குவேன். அதை நான் ஃபுல் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபோன்லாம் இருக்குது.